வணக்கம். விடுதலை 2ஆம் பாகம் பார்த்தேன். ஏற்கனவே விடுதலை முதல் பாகத்தை பார்த்துட்டு அதுக்கான ரிவ்யூ நான் போட்டிருக்கேன். விடுதலை 2ஆம் பாகம் அஹ், முழுக்க முழுக்க ஒரு கம்யூனிச சித்தாந்தத்தை பாடம் எடுக்கும் ஒரு பாகம். அதாவது நீங்க ஒரு படம் பார்க்க போறீங்க, அதுல ஒரு கதையை எதிர்பார்த்து போறீங்க. ஆனா உங்களுக்கு நான் ஒரு படம் எடுத்திருக்கேன், நான் ஒரு கதை சொல்றேன், ஒரு பொதுஜன மக்கள் எந்த அரசியல் சித்தாந்தங்களுக்கும் ஆட்படாத, இல்ல தெரிஞ்சுக்க விருப்பப்படாத, எந்த அரசியல் கட்சிகளும் விருப்பப்படாத ஒரு பொதுஜன மக்கள் ஒரு படத்தை பார்க்க வாங்கன்னு அவங்கள கூப்பிட்டுட்டு அவங்கள அடைச்சி வச்சு வலுக்கட்டாயமா கம்யூனிச சித்தாந்தத்தை பாடம் எடுத்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இது. இது எல்லா கட்சிகளுமே அப்ப நாளைக்கு செய்யலாம். நாளைக்கு காங்கிரஸ் கட்சி கூட ஒரு காரங்களாம் ஒரு படம் எடுத்து, நான் ஒரு 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 ஃபேமஸான டைரக்டர் வச்சு ஒரு படம் எடுத்து, நான் படம் எடுத்திருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த மாதிரி மக்களை ஈர்க்கிற மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டு, அதனால செகண்ட் ஹாஃப்ல வரும்போது கதவை பூட்டிட்டு காங்கிரஸ் கட்சினா என்ன, நேருனா என்ன, இந்திரா காந்தினா என்ன அப்படின்னு பாடம் எடுத்தா எப்படி இருக்கும்? அது மாதிரி எல்லா கட்சிக்காரங்க செய்யலாம். நாளைக்கு பிஜேபி செய்யலாம், நாளைக்கு நாம் தமிழர் கூட செய்யலாம். எந்த கட்சிக்காரங்க வேணாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணலாம். இது அப்பட்டமான ஒரு விதி மீறல் கூட நான் சொல்றேன். இங்க மக்கள் ஒரு எதுக்கு அவங்களுடைய கஷ்டத்தை மறந்து, இல்ல அவங்க ஒரு சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக, இல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஒரு டிக்கெட்டு 150 ரூபா 170 ரூபான்னு வச்சுக்கலாம், 100 ரூபான்னு கூட வச்சுக்கலாம். அந்த 100 ரூபாய் கொடுத்துட்டு படம் பார்க்க வராங்க. அவன் கொஞ்ச நேரம் அவன் தன்னுடைய ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு தான் வரான். நீ அவனுக்கிட்ட நீ உன் சித்தாந்த பாடத்தை எடுக்கணும்னா இது அப்பட்டமான ஒரு ஏமாற்று வேலை தானே. இந்த படம் அப்படிதான் பண்ணியிருக்கு. இப்படிதான் வெற்றிமாறன் அவருடைய சித்தாந்தத்தை மக்கள் கிட்ட திணிச்சிருக்கிறார். அவர் ஒரு கம்யூனிஸ்ட், அதுலயும் கம்யூனிஸ்டிலே ஒரு நக்சல் பாரி இயக்கத்தை சேர்ந்தவர்னா அதை மக்கள் இது பிரச்சாரத்தை அவர் தனியா பிரச்சாரம் பண்ணணும், ரோட்ல நின்று பிரச்சாரம் பண்ணணும். இல்ல இது நான் ஒரு நக்சல் பாரி இயக்கத்தை சேர்ந்தவன், எங்க கட்சி கொள்கையை பத்தி தெரிஞ்சுங்கன்னு சொல்லிட்டு போட்டு இதை பத்தி தான் நான் பேச போறேன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு உன் படத்துல உட்கார வச்சுக்கின்னு கம்யூனிஸ்ட்னா என்ன, முதலாளிங்க கெட்டவங்க அயோக்கியங்க, சரி முதலாளிங்க கெட்டவங்க அயோக்கியங்க, நான் சரிப்பா. நீங்க நீங்க கம்யூனிஸ்டுகள் மட்டும் என்ன யோக்கியங்களா? உலகம் முழுக்க கம்யூனிஸ்டுகளால புரட்சி எந்த நாட்டுல இப்ப கம்யூனிஸ்ட் முழுமையான கம்யூனிசம் இருக்கு? ரஷ்யால எந்த நாட்டுல தோன்றுச்சோ அந்த ரஷ்யாவுல கம்யூனிசம் அழிஞ்சிருச்சு. இப்ப அங்க ரஷ்யாவில் இருக்கிறது ஒரு சர்வாதிகார ஆட்சி. ஆனா கம்யூனிசம் அழிஞ்சா கூட இங்க அதோடைய இது கம்யூனிசத்தோடைய இது இதை உண்டு பண்ணுச்சு, சர்வாதிகாரத்தை உண்டு பண்ணுச்சு. லெனின் ஒரு சர்வாதிகார ஆட்சியை உருவாக்குனார். அதுக்கப்புறம் வந்த ஸ்டாலின், அதாவது ரஷ்ய ஸ்டாலின், அவர் ஒரு சர்வாதிகாரியா இருந்து பல ஆயிரம் பேரை கொன்று குவிச்சார். ஒரு மோசமான சர்வாதிகாரின்ற பேர் வாங்கினார். அவர் கம்யூனிஸ்ட். எந்த முதலாளிகிட்ட இருந்து மக்களை காப்பாற்றணும்னு நீங்க முயற்சி பண்ணீங்களோ, காப்பாத்துறன்ற சொல்லி நீங்க அதை விட கொடுமையான கொடூரத்தை தான் நீங்க பண்ணீங்க. உலக சரித்திரம் அப்படி இருக்கு. இப்ப சீனா கம்யூனிஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. இங்க இப்ப உண்மையிலே கம்யூனிஸ்ட் அங்க இருக்கிற மக்கள் கம்யூனிஸ்ட் படி வாழ வைக்கிறாங்களா? உலகத்திலே லேபர் சீப் லேபர் கிடைக்கிற இடம் சைனா. அங்க இருக்கிற வந்து அங்க எதுவுமே நீங்க கேள்வி கேட்க முடியாது. நீங்க 12 மணி நேரம் உழைக்கணும்னு சொன்னா 12 மணி நேரம் உழைச்சாகணும். நீங்க நாளைக்கு அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி, அந்த அதிகாரத்தில் இருக்கிற கம்யூனிஸ்ட் பார்ட்டி 14 மணி நேரம் உழைக்கணும்னு சொன்னா 14 மணி நேரம் உழைச்சாகணும். இல்ல 20 மணி நேரம் உழைக்கணும்னா 20 மணி நேரம் உழைச்சுதான் ஆகணும். கேள்வி கேட்க முடியாது, காணாம போயிடுவீங்க. அங்க பேச்சு சுதந்திரம் கிடையாது. இப்படிதானே அந்த நாடு இப்ப இருக்குது. இதுதான் கம்யூனிசமா? முதலாளிங்க சம்பளம் கொடுக்கல, முதலாளிங்க இன்னும் அதிகமா வேலை வாங்குறாங்க, அந்த இனத்தையே அழிச்சொழிப்போம்னு சொல்ற நீங்க அந்த சித்தாந்தத்தை உள்ள இவங்க இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? சைனாவில் அவங்கள விட கொடூரமான வேலையை தானே செஞ்சுன்னு இருக்கீங்க. நார்த் கொரியா,
அங்க ஒரு மன்னராட்சி மாரி கிம்ன்றவங்க மன்னராட்சி மாரி தாத்தா புள்ள பேரன் பேரன் அவங்க எல்லாரையும் மிஞ்சுற அளவுக்கு கொடுமையை பண்ணின்னு இருக்கிறான். அவர் அவர் சிரிக்க சொன்னா அந்த நாட்டு மக்கள் சிரிக்கணும். அவர் அழ சொன்னா அந்த நாட்டு மக்கள் அழுவணும். அவரை தூங்க சொன்னா தூங்கணும், எழுந்திருக்க சொன்னா எழுந்திருக்கணும். இப்படிதானே கம்யூனிஸ்ட் ஆட்சி அங்க நடக்குது. கம்யூனிஸ்ட் ஆட்சி எங்க வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு வளத்தை கொடுத்ததுன்னு சொல்லுங்க பாப்போம். சர்வாதிகாரத்தையும் கொடூரத்தையும் தான் கொடுத்தது. இல்ல நக்சல் பாரியால எத்தனை பேர் சைனா வந்து இந்தியாவை அழிக்கிறதுக்காக பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு நக்சல் அமைப்பு. நக்சல் தீவிரவாதி இவங்க என்ன இந்த அதிகாரத்தை கைப்பற்றி என்ன பண்ண போறாங்க? எல்லாரும் சமமாகிடுவாங்களா? அப்படி சமம்னு சொன்னா எங்க அந்த சைனால எங்க சமம், எங்க சமத்துவம் இருக்குது? ரஷ்யால எங்க சமத்துவம் இருக்குது? நார்த் கொரியால எங்க சமத்துவம் இருக்குது? கியூபால எங்க சமத்துவம் இருக்குது? எங்க சமத்துவம் இந்த கம்யூனிசம் கொண்டு வந்தது? சர்வாதிகாரிகளை மட்டும்தான் இந்த கம்யூனிசம் உருவாக்குச்சு. இது சரித்திரம். சார் நீங்க வந்து வெற்றிமாறன் வந்து ஒரு நக்சல் பாரினா நீங்க வந்து உங்க உங்க கொள்கை இது ஜனநாயக நாடு, உங்க கொள்கையை நீங்க எடுத்து சொல்றீங்கன்னா நீங்க வெளியே வந்து சொல்லுங்க, நான் ஒரு கட்சியில இருக்கிறேன், நான் நக்சல் பாரி, கம்யூனிஸ்ட் நக்சல் பாரின்னு வெளிப்படையா ஒத்துக்குங்க. அர்பன் நக்சல்ஸ் இவங்க எல்லாருமே அர்பன் நக்சல்ஸ். இங்க இன்னும் பிரச்சனைகள் இருக்குதான் செய்யுது. முதலாளிங்க லாபத்தை எதிர்பார்த்து தான் இன்னும் வேலை செய்யறாங்க. சீப் லேபருக்காக தான் வேலைக்கு எடுக்கிறாங்க. இங்க யாரும் ஒருத்தன் குடும்பத்தை காப்பாற்றணுன்றதுக்காக யாரும் வேலைக்கு எடுக்கல. அவனுக்கு லாபம் வரணுன்றதுக்காக தான் வேலைக்கு எடுக்கிறான். இன்னும் அந்த கொடுமைகள் நடக்குது. இன்ன வரைக்கும் வந்து முதலாளிகள் 12 மணி நேரம் வேலை வேணும்னு சொல்றாங்க. இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி ஒவ்வொரு மீட்டிங்லயும் அவர் என்ன சொல்றாரு, 12 மணி நேரம் உழைக்கணும், 12 மணி நேரம் உழைக்கணும்னு சொல்றாரு. முதலாளிங்க அப்படிதான் இன்னும் எதிர்பார்க்கிறாங்க. இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்த வேண்டியது யாரு? ஆரம்ப கட்ட கம்யூனிசம், அந்த புரட்சி, அந்த கொள்கைகள் உண்மை. ஒரு சில தியாகிகள் கம்யூனிசமே இல்லாதவங்க, கம்யூனிசம் பேசாதவங்க, கம்யூனிஸ்ட் கட்சியினே அந்த கொள்கையே இல்லாதவங்க, மக்களுடைய துன்பம், தொழிலாளர்களுடைய துன்பத்துக்காக போராடினவங்க. இங்கெல்லாம் தமிழ்நாட்டில் சுதந்திர போராட்டத்துக்கு பாடுபட்ட உவேசா அவர்கள், கப்பலோட்டிய தமிழர் உவேசா அவர்கள், ஏன் கம்யூனிஸ்ட பத்தி வெறுத்த வந்து அம்பேத்கர் அவர்கள், இங்க எல்லாருமே வந்து 8 மணி நேரம் வேலை, போனஸ், அது பத்தியெல்லாம் தொழிலாளர் நலங்களை உருவாக்கிட்டு போயிருக்காங்க. தீவிரமான கம்யூனிசம் என்னத்தை கொண்டு வந்தது? சர்வாதிகாரிகளை தான் கொண்டு வந்தது. நீங்க அதை தான் விதைக்க போறீங்களா? நீங்க பாடம் எடுக்கிறதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா? நாங்க காசு கொடுத்து நாங்க பாடம் எடுக்கணுமா? நீங்க அதுல என்ன பண்ணுவீங்க? படத்தோட ஆரம்ப கட்டத்துல எல்லா கார்பரேட்டருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க கார்பரேட் முதலாளிகளோட துணையோடு தான் இந்த படங்களை எடுக்கிறீங்க. அப்புறம் அந்த கார்பரேட்டை வேணான்னு சொல்லுவீங்களா? இது என்ன வகையான ஒரு கான்செப்ட் இது? மக்கள் மத்தியில விஷத்தை பரப்புறதுக்கு நீங்க தான் டைரக்டரா இருக்கீங்களா? கதையாசிரியர்களா இருக்கீங்களா? சரி, நீங்க பரப்புங்க, உங்க கொள்கையை நீங்க பரப்புங்க, ஆனா சொல்லிட்டு பரப்புங்க. இது என்னோட கொள்கைன்னு சொல்லிட்டு வெளிப்படையா, இது டாக்குமெண்ட்ரி தான். இந்த படம் வந்து விடுதலை 2ன்றது ஒரு டாக்குமெண்ட். கம்யூனிசம், முக்கியமா நக்சல் பாரி கம்யூனிசத்தை கொள்கைகளை பத்தி பேசக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம். படமே இல்லை, மூவி கிடையாது, என்டர்டைன்மெண்ட் மூவி கிடையாது. என்டர்டைன் மூவின்னு சொல்லி மக்களை ஏமாத்திருக்கீங்க. எதுக்கு ஏமாத்தணும்? உட்கார முடியல. எத்தனை பேர் நெளிஞ்சிட்டு இருந்தான் என் பக்கத்துல, என்ன சொல்றான்னு புரியாமலே உட்காந்து இருந்தான். விஜய் சேதுபதி பேசுற கம்யூனிசம் பத்தி தெரியாம, ஒன்றும் புரியாம, எதுக்குடா வந்தோம், என்னடா பேசலாம், இவர் என்னடா இப்ப பணிகணிக்கல இது என்னென்னவோ பேசுறாருன்றான். ஏதோ அப்பப்ப வந்து ஒரு 2 விஜய் சேதுபதிக்கும் மஞ்சு வாரியருக்கும் வந்து ஒரு டூயட் சாங்கு, அதனால கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பான். கிளைமேக்ஸ்ல விறுவிறுப்பா நடந்த ஒரு துப்பாக்கி சண்டை அந்த காட்டுல, அது கொஞ்சம் அது ஒரு த்ரில்லா இருந்திருக்குது, அவ்வளவுதான். மற்றபடி நீங்க என்னத்த பண்ணீங்க? நீங்க இவங்க இந்த கடத்துல இவங்க ரயில் தண்டவாளத்துக்கு நிஜமாலே குண்டு வைப்பாங்களாம். குண்டு வச்சுட்டு போலீஸுக்கு சொல்லுவாங்களாம், நாங்க குண்டு வச்சுக்கிறோம் அப்படின்னு. ஏன்பா குண்டு வைக்கிறீங்க? அப்புறம் போலீஸுக்கு வந்து
வேணுன்னே இவங்களை சொன்னதை இவங்க மேல பழி போடணுன்றதுக்காக வேணுன்னே கண்டுக்காம விட்டாங்களாம். வெடிகுண்டு வச்ச வெடிகுண்டை எடுக்க போவாங்களாம். அப்ப வந்து தவறுதலா வெடிச்சிருமா. ஏதான் உங்களுக்கு ஒரு உயிர் மேல உங்களுக்கு என்ன விளையாட்டா உங்களுக்கு? அந்த ட்ரெயின்ல உங்க பசங்க வந்தா, குண்டு வச்சவங்களோட அம்மா அப்பா குடும்பம் அந்த ட்ரெயின்ல வந்தா நீங்க வச்சிருப்பீங்களா? அது என்ன விளையாட்டு வச்சு விளையாடுறதுக்கு என்ன பொம்மையா? பொம்மை ட்ரெயினா? அதான் அந்த படத்திலே சொல்றீங்களே, அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து ஃபோன் பண்ணுவாரு. அவன் ஏன்பா இது மாதிரி 1000 கால் வருதுப்பா எனக்கு ஒரு ஒரு நாளைக்கு, எல்லாமே ஃபேக் காலு அப்படின்னு சொல்றான். அப்படிதான் நினைச்சுக்குவாங்க. ஆஸ் யூஸ்வல் இது ஒரு ஃபேக் காலா தான் இருக்கும். அந்த இடத்துல குண்டு வைப்பான்னு யார் எதிர்பார்ப்பா? யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. நீங்க நிஜமான குண்டை வைப்பீங்களாம், அப்புறம் எடுப்பீங்களாம். எப்படி இது விளையாட்டா? இது வைக்கிறது எடுக்கிறது வைக்கிறது எடுக்கிறதுக்கு என்ன அது விளையாட்டு பொருளா குண்டு? பண்றது வந்து அயோக்கியத்தனம். இதுக்கு நியாயம் கற்பிக்க முடியுமா? சித்தாந்தத்தை சித்தாந்தத்தை நியாயம்னு ஒரு புரட்சி உங்ககிட்ட தோக்குது அப்படின்னா மக்கள் சப்போர்ட் இருக்கு இல்லைன்னு தான் அர்த்தம். நீங்க மக்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்து மக்களையே ஒரு கசிக்கு பிடிக்கிற சர்வாதிகாரத்தை தான் இந்த கம்யூனிசம் நக்சல் பாரி அமைப்புகள்லாம் உருவாக்கி இருக்கு. வெற்றிமாறன் அவர்கள் தன்னுடைய சித்தாந்தத்தை சொல்லணும்னா அவரு ஒரு இயக்குனரா இல்லாம படம் எடுக்கணும் ஒரு அப்படின்னு சொல்லாம வெளியில வந்து ஒரு கட்சியோடைய அடையாளத்தோட அவர் ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்து மக்களுக்கு பரப்பட்டும், ஃப்ரீயாவே கொடுக்கட்டும், பார்க்கட்டும். வாங்க ஃப்ரீயா வந்து பாருங்க, என்னோட கொள்கைகளை வந்து தெரிஞ்சுங்கன்னு சொல்லுங்க. நீங்க தான் அந்த கட்சி அந்த சித்தாந்தத்தோடைய இவராச்சே, காவலராச்சே. வந்து நீங்க பரப்பணும்னு ஆசைப்பட்டா மக்கள்கிட்ட இலவசமா உங்க கொள்கையை பரப்புங்க. ஏன் டிக்கெட் வாங்கின்னு எங்களுடைய காசை டிக்கெட் வாங்கின்னு எங்களுக்கு பாடம் எடுக்கிறீங்க? விடுதலை 2 நல்ல வேலை. நிச்சயமா பல பேருக்கு அது ரீச் ஆகலைன்னு நான் கேள்விப்படுறேன். அந்த கதையே புரியல, ரீச் ஆகலன்னு. அது ரொம்ப சந்தோஷம். முதலாளிங்க தப்பு செய்யறாங்க அப்படின்னா அது அரசாங்கம் தான் கண்டிக்கணும். முதலாளிகளை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அரசாங்கம், ஒரு தனி அமைப்பு கிடையாது. நீங்க அரசாங்கத்தை தான் நீங்க கேட்கணும். அரசாங்கத்துக்கு எதிராக மக்களை வந்து நீங்க விழிப்புணர்வு உண்டு பண்ணணும். ஜனநாயக முறையில் விழிப்புணர்வு உண்டு பண்ணணும். இந்த அரசாங்கம் வந்து முதலாளிகளோட கை கோத்து இப்படிலாம் பண்ணுது போது மக்கள் கிட்ட ஜனநாயக முறையில விழிப்புணர்வை உண்டு பண்ணி தேர்தல் முறை இருக்கும்போது அந்த தேர்தல் முறையை பயன்படுத்தி தோக்கடிக்க வைக்கணும். அது எதுவும் முடியலையா என்ன பண்ண முடியும்? உங்களால ஒரு சர்வாதிகாரியை உருவாக்காம இருக்க முடியுமா? இந்த இது வரைக்கும் உருவாக்குனதெல்லாம் சர்வாதிகாரி தானே. ரிசல்ட் என்ன? கம்யூனிசம் அண்ட் நக்சலோட ரிசல்ட் என்ன? அந்த புரட்சிகளோட ரிசல்ட் என்ன? அங்க என்ன ஒரு சொர்க்கலோகத்திலே மக்கள் வாழறாங்க? சமத்துவத்தோட மக்கள் வாழறாங்களா? ஒரு கொடுமையான ஒரு சர்வாதிகாரி கீழே இல்ல அவனுடைய வாரிசுக்கு கீழே தான் இன்னும் கஷ்டப்படுறாங்க. அதுக்கு இவங்க இந்த மாதிரி ஒரு அடிமைத்தனத்தை எடுத்துட்டு போலாமே. முதலாளிங்க கொடுக்குற அடிமைத்தனமே பெட்டர் தானே உங்களோட அடிமைத்தனத்தை விட. அவன் இந்த முதலாளி கிட்ட வேலை செய்ய பிடிக்கலாம், இன்னொரு வேற ஒரு முதலாளி கிட்ட போய் வேலை செய்வான். இங்க உங்க அந்த ஆப்ஷனே நீங்க கொடுக்கவே மாட்டீங்களே. ஸோ இந்த மாதிரி படங்களை மக்கள் கண்டிப்பாக வருங்காலத்தில் புறக்கணிக்க வேண்டும். அதான் என்னுடைய ஆசை.